ஹே எவ்ரிஒன்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஷூரோட ஸ்டோரேஜ்னா என்ன? அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ அஷூர்ல எப்படி டேட்டா ஸ்டோர் பண்றது? முதல்ல அந்த ஸ்டோரேஜ்னா என்ன? அப்படின்றத பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஷூர் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ அஷ்யூர் ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜென்ரலா ஸ்டோரேஜ்னா என்ன? ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது டேட்டாவ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டோரேஜ்ன்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெமரி கார்ட் இருக்குன்னா, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ். அதுல போய் நான் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தேவையான பாட்டு அதெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாரி அஷூர்லயும் நம்ம கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா, அந்த டேட்டாவ கொண்டு போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அஷூர்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் அண்ட் மேனேஜ் த டேட்டா. ஸோ உங்களுக்கு வந்து அஷூர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவும், மேனேஜ் பண்ணி வைக்கவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டோரேஜ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4 விதமான ஸ்டோரேஜ் இருக்கு. சரிங்களா? சரி. இதுல ரொம்ப முக்கியமான ஸ்டோரேஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த பிளாப் ஸ்டோரேஜ் தான் ரொம்ப முக்கியமானவரு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிளாப் ஸ்டோரேஜ்னா யாரு? அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். பிளாப் ஸ்டோரேஜ். பிளாப் ஸ்டோரேஜ். சரி, பிளாப் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல பிளாப்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பிளாப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக்கு வந்து பைனரின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த பிக்கு வந்து பைனரின்றாங்க. எல்ஓபின்னா என்ன? இந்த எல்லுன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, பைனரி, எல்லுன்னா லார்ஜ். ஓகேங்களா? இந்த ஓபின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட். அப்போ இந்த பிளாப்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளாப் ஸ்டோரேஜ்ல எத ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பைனரி டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது எவ்வளோ பெரிய டேட்டாவா இருந்தாலும் பரவால்ல. இது உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரி, பைனரி டேட்டானா என்ன? பைனரி டேட்டானா என்னன்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவ தான் பைனரி டேட்டான்னு சொல்லுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா? அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லிட்டு 2 டேட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்ன? அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா அது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ டேபிள் இருக்கும். அது உள்ள வந்து காலம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டேட்டா வந்து அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த டெக்ஸ்ட் டேட்டாவ நம்ம ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி, அது உள்ள காலம் கிரியேட் பண்ணி, உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் அ டே ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த மாரி இருக்கிறது ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அப்ப அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்ன? அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இமேஜஸ், அப்புறம் வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபைல்ஸ் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய மீடியா ஸ்டோரேஜ். அதாவது மீடியா டேட்டா இந்த மாதிரியா இருக்கக்கூடிய டேட்டாவ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுலயே இன்னொன்னு இருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு இன்னொன்னு இருக்கு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜேசான் ஃபைல், அப்புறம் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல், அப்புறம் வந்து ஆவ்ரோ, அ ஓஆர்சி இந்த மாரியான சில டேட்டாலாம் இருக்கு. இதெல்லாம் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ இப்போ இந்த மாரி நம்மகிட்ட வந்து டேட்டாவ 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அப்புறம் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அப்புறம் செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அதுல இந்த அஷூர் ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய இந்த பிளாப் ஸ்டோரேஜ் வந்து எந்த மாதிரியான டேட்டாவ ஸ்டோர் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவ தான் ஸ்டோர் பண்றாரு. ஸோ இந்த பிளாப் ஸ்டோரேஜ்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க? அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, அஷூர் வந்து இது ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு சர்வீஸ் குடுக்குதா? அதாவது இப்போ வந்து இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ், வீடியோஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ், இந்த மாரி ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் குடுக்குதான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் இல்ல. இந்த 3த்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரே சர்வீஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அந்த சர்வீஸோட பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு வொர்க்க பண்ணக்கூடியது தான் சர்வீஸ். அதாவது இப்போ வந்து டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரா? அது ஒரு சர்வீஸ். அப்போ அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கொரி எழுத போறீங்களா? அது ஒரு சர்வீஸ். ஒரு இடிஎல் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா? அது ஒரு சர்வீஸ். அந்த மாதிரி ஓகேங்களா? அப்போ இந்த மாரியான டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, டேட்டாவ நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அஷூர் ஸ்டோரேஜ்னா என்னன்னா, டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறவரு. அதுல 4 விதமான ஸ்டோரேஜ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பிளாப் ஸ்டோரேஜ் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைப்பாரு அப்படின்ற மட்டும் தியரட்டிக்கலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் யாரு? நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா, டேபிள் ஸ்டோரேஜ். சரி, டேபிள் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேபிள் ஸ்டோரேஜ்ன்றவர் வந்து ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து டேபிள் ஸ்டோரேஜ். சரி, டேபிள் ஸ்டோரேஜ்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து NoSQL அப்படின்னு சொல்லுவாங்க. NoSQLனா என்ன? இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. NoSQL, அதுக்கப்புறம் T-SQL இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இந்த டேபிள் ஸ்டோரேஜ் எத ஸ்டோர் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, NoSQL டேட்டாவ ஸ்டோர் பண்றாருன்னு சொல்றாங்க. NoSQL டேட்டாவா? அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜெனரலா நீங்க ஒரு டேபிள் இப்ப நீங்க வந்து ஒரு SQL ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு SQLனா அதாவது ஒரு 2 காலம் இருக்கு. இந்த மாரி ஒரு காலம், அப்புறம் ஒரு 3 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாரி என்கிட்ட வந்து 3 காலம் இருக்கு. நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 காலம்ல டேட்டாவ ஸ்டோர் பண்றேன். அதாவது 3 காலம் உள்ள ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளுக்கு உண்டான டேட்டா வந்து நான் வந்து இந்த மாரி வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு காலம்க்கு போடலாம். இது வந்து ஒரு காலம் போடலாம். இது வந்து ஒரு காலம்க்கு போடலாம். 3 காலம்க்கும் நான் வந்து டேட்டா வச்சிருக்கேன். அந்த டேட்டா கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கரெக்ட்டுங்களா? சப்போஸ் உங்க டேட்டா ஃபைல்ல எக்ஸ்ட்ராவா இன்னொரு டேட்டா இருக்கு. ஸோ இங்க இருக்கிறது வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டேட்டா ஃபைல்ன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாட் ஃபைல இதுல பாருங்க, இதுல 4 காலம்க்கு உண்டான டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவ கொண்டு போயிட்டு என்னோட டேபிள்ல ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஆயிரும்ன்னு கேட்டீங்கன்னா, ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா, இந்த டேபிள்ல 3 தாங்க இருக்குது. நீங்க 4 டேட்டா கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றீங்க. எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம என்ன பண்ணணும்னா, மேனுவலா ஒரு கொரி எழுதணும். ஸோ இந்த ஒரு காலம் மட்டும் இக்னோர் பண்ணிட்டு, மத்த 3 காலம் மட்டும் லோட் பண்ணுங்க அப்படின்ற மாரி நம்ம அதுக்கேத்த மாரி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி, அதாவது ஒரு சில லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொரி எழுதுனா தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து TSQன்னு சொல்லுவாங்க. TSQL என்னன்னா ஒரு ட்ரெடிஷனல் SQLன்னு சொல்லுவாங்க. ஸோ TSQL இது வந்து ட்ரெடிஷனல் SQL இல்லனா டிரான்சாக்ஷனல் SQL அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் T-SQL. அப்போ NoSQLனா யாரு? NoSQLனா யாருன்னா, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேபிள் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து டேபிள்ல வந்து அழகா வந்து இதுல வந்து 2 காலம் தான் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேபிள் வந்து 2 காலம் தான் இருக்குது. ஆனா நமக்கு உள்ள வரக்கூடிய ஃபைல் வந்து 3 டேட்டா அதாவது 3 காலம்க்கு உண்டான டேட்டாவா வருது. ஸோ இந்த மாரி நம்மகிட்ட நெறைய டேட்டா வருது. ஆனா இதுல இருக்கக்கூடியது 2 காலம் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? NoSQL இருந்தா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இத அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஸோ அதுக்கேத்த மாரி அந்த டைம்ல என்ன பண்ணிப்பாருன்னு கேட்டீங்கன்னா, புதுசா இன்னொரு காலம் ஜெனரேட் ஆயிப்பாரு. ஸோ நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. NoSQL வந்து நீங்க குடுக்கக்கூடிய டேட்டாவுக்கு ஏத்த மாதிரி அது அத தன்னைத்தானே அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அதான் NoSQL. அப்போ இந்த Azure ஸ்டோரேஜ்ல டேபிள் ஸ்டோரேஜ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்காரு. அப்ப நீங்க குடுக்கக்கூடிய ஃப்ளாட் ஃபைல் வந்து எத்தன காலமா இருந்தாலும் பரவால்ல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து லோட் பண்ணிக்கிட்டு, அதுக்கேத்த மாரி காலம்ஸ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாரியான டேட்டாவையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த அஷூர் ஸ்டோரேஜ்ல பண்ண முடியுன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கியூ ஸ்டோரேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கியூ ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ கியூ ஸ்டோரேஜ். சரி. கியூ ஸ்டோரேஜ்னா என்ன? அதாவது இந்த கியூ ஸ்டோரேஜ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, FIFO இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. FIFO அதாவது ஃபர்ஸ்ட் இன் முதல்ல உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் இன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவுட். அதுக்கு முதல்ல வெளிய போங்க அப்படின்ற மாரி. ஸோ கியூ ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் லைக் FIFO அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டேட்டா தான் ஃபர்ஸ்ட் போகணும். அந்த மாரியான கான்செப்ட். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு நீங்க வந்து இந்த மாரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். டேட்டா வந்து இதுல ஸ்டோர் பண்றோம்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்டோர் பண்றோம். அப்புறம் 2 ஸ்டோர் பண்றோம். அப்புறம் 3 ஸ்டோர் பண்றோம். அப்புறம் 4 ஸ்டோர் பண்றோம். இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ யார ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ, அத தான் நம்மளால ஃபர்ஸ்ட் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மாரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்மளால ரிட்ரைவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பிராக்டிகலா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு தியரட்டிக்கலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூ ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் இப்ப நீங்க இத வந்து பேசிக்கா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் மெசேஜஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரியான மெசேஜஸ்லாம் எதுல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான கியூ ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ பிளாப் ஸ்டோரேஜ்ன்றது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஸ்டோர் பண்றது. டேபிள் ஸ்டோரேஜ்ன்றது வந்து NoSQL ஸ்டோர் பண்றது. கியூ ஸ்டோரேஜ்ன்றது வந்து FIFO மெத்தட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டா யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ லாஸ்ட்டா இருக்க பேர் வந்து
இந்த ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ ஃபைல் ஸ்டோரேஜ்னா என்ன? ஃபைல் ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைல் ஷேரிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைல் ஷேரிங். ஸோ அ இது எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் ஷேரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரி எஃப்டிபி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து நம்ம விண்டோஸ் இருக்கு. ஸோ விண்டோஸ்ல நம்ம என்ன பண்றோம்ன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்ப எனக்கு தேவையான சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் எனக்கு தேவையான நான் வந்து டிரைவ்ல இருந்து கூகுள் டிரைவ்ல இருந்து 2 அக்கவுண்ட்ட லாகின் பண்ணி எக்ஸ்ட்ராவா நான் வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஸோ எஃப்டிபின்னா என்னன்னா, உங்க சர்வர்ல இந்த மாதிரி என்னென்ன டிரைவ்லாம் இருக்கோ, அந்த டிரைவெல்லாம் உங்க லோக்கல் மெஷின்ல எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கிளையன்ட் ஸ்க்ரீன் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன்ல நீங்க வந்து ஆ இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு லிங்க் குடுப்பாங்க. அதாவது இந்த ஃபோல்டர் லிங்க் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஃபோல்டர் லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன போகும்ன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த கிளையன்ட் ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய அந்த ட அ அ டைரக்டரிக்கு உங்கள கூட்டிட்டு போய் விட்டுரும். ஸோ அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லோக்கல் சிஸ்டம்லயும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து இந்த மாதிரியான ஃபைல் ஸ்டோரேஜ் அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜ் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, உங்களால என்ன பண்ண முடியும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்க லோக்கல் மெஷின்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும்ன்னு கேட்டீங்கன்னா, இத எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு, டைரக்ட்டா லோக்கல் மெஷின்ல இருந்துட்டே உங்க சர்வர வந்து கனெக்ட் பண்ணி, அ அதுல இருக்கக்கூடிய டைரக்டரிய கனெக்ட் பண்ணி, நம்மளால வந்து அதுல இருக்கக்கூடிய டேட்டாவ யூஸ் பண்ணி சப்போஸ் உங்களோட அஷூர் ஸ்டோரேஜ்ல வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்க லோக்கல் மெஷின்ல இருந்துட்டே என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அ கிளையன்ட்டோட சர்வர கனெக்ட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய டேட்டாவ நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேரு தான் ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அஷ்யூர் ஸ்டோரேஜ்ல என்னென்ன விதமான டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குன்றத பார்த்தோம். அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தியரட்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மேக்ஸிமம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாப் ஸ்டோரேஜ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டோரேஜ். ஏன்னா இதுல தான் மேக்ஸிமம் எல்லா விதமான டேட்டாவுமே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சரி, இப்போ இந்த பிளாப் ஸ்டோரேஜ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நெறைய பேர் வந்து இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நிமிஷம். சரி. நம்மள நெறைய பேர் வந்து இந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக். ஸோ, நம்மள நெறைய பேர் வந்து நம்மள நெறைய பேர் வந்து இந்த மாரியான ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டிருப்போம். அஷ்யூர் டேட்டா லேக் அப்படின்ற வார்த்தைய கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஸ்டோரேஜ் தான். ஸோ, அஷ்யூர் ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் வந்து அஷ்யூர் டேட்டா லேக்ன்னு சொல்றாங்க. ஆனா, இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இந்த அஷ்யூர் டேட்டா லேக் உள்ள இன்வால்வ் ஆகவே இல்லையே. இதுல 4 விதமான ஸ்டோரேஜ் தான் சொன்னோம். ஆனா வந்து திடீர்னு அஷ்யூர் டேட்டா லேக்கும் இதோட ஸ்டோரேஜ் தான் அப்படின்றீங்களே. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக் வேற யாரும் கிடையாது. அவரு பிளாப் ஸ்டோரேஜ் தான். ஸோ, எப்போ அ நார்மலா ஒரு பிளாப் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். அந்த பிளாப் ஸ்டோரேஜ நம்ம தான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக்கா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ, எப்படி கன்வெர்ட் பண்றது? ஒரு பிளாப் ஸ்டோரேஜ் கூட ஒரு பிளாப் ஸ்டோரேஜ் கூட நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும். அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஹைரார்க்கிக்கல் ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட். ஸோ ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்ன்ற கான்செப்ட்ட இதுல எனேபிள் பண்ணி விட்டுட்டோமா, அதாவது இந்த பிளாப் ஸ்டோரேஜ் கூட ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாப் ஸ்டோரேஜ் என்னவா மாறிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக்கா கன்வெர்ட் ஆயிடுவாரு. ஸோ இந்த பிளாப் ஸ்டோரேஜ்ன்றது நார்மலா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவ ஸ்டோர் பண்றது. அது எப்போ வந்து அஷ்யூர் டேட்டா லேக்கா கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது கன்வெர்ட் ஆயிடும். சரி, இது என்னது இது? ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்னா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நேம் ஸ்பேஸ்னா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நேம் ஸ்பேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து 2 விதமான விஷயம் இருக்கு அது உள்ள. நேம் ஸ்பேஸ்க்குள்ள 2 விதமான கான்செப்ட் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ். செகண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ்னா ஜென்ரலா உங்களோட உங்களோட இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சி டிரைவ்லயே போய் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து நமக்கு வந்து இங்க ஒரு லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு இது ஓப்பன் பண்றேன். இப்ப இத கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணனா எனக்கு இங்க வந்து இது ஓப்பன் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது சி டிரைவ் அது உள்ள வந்து நியூ ஃபோல்டர் இருக்கு. அது உள்ள வந்து
நியூ ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பாத்தா நமக்கு காட்டுது பாருங்க. இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்து. அந்த மாரி பாத்த காட்டுறதுக்கு பேர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி இருப்பாரு. ஸோ, இப்போ ஒரு பிளஸ் பட்டன் குடுத்து ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். இது வந்து சி டிரைவ். சி டிரைவ்க்குள்ள யார் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, நியூ ஃபோல்டர் இருப்பாரு. ஸோ, நான் நியூ ஃபோல்டர கிளிக் பண்ணேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பட்டன கிளிக் பண்ணேன்னா, அது உள்ள என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்காருன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னா, அதுல இருக்கக்கூடிய பிளஸ் பட்டன கிளிக் பண்ணேன்னா, அதுல இருக்கக்கூடியது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்மளோட இந்த இதிலயே பார்த்துருவோமே. இப்போ நான் வந்து இந்த இதில இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணா எனக்கு என்ன வருது? அது உள்ள என்ன இருக்குன்ற ஒரு ஹைரார்கி வியூ ஆகுது. அத கிளிக் பண்ணா அது உள்ள என்ன இருக்கு? அப்படின்ற ஒரு ஹைரார்கி வியூ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது உள்ள ஏதாவது வியூ பண்ணணும்னா, இந்த மாரி நம்மளால வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அப்போ இந்த அ இந்த மாதிரி ஹைரார்க்கிகள் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்ன்றாங்க. ஃப்ளாட்டா இந்த மாரி பாத் வந்துச்சுன்னா, அதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2த்துல நம்ம அஷூர் எத யூஸ் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ளாட்ல வந்து நம்ம ஃப்ளாட்டா நேம் ஸ்பேஸ் பண்ண ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாருன்னா, அவர் வந்து பிளாப் ஸ்டோரேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃப்ளாட்டா வந்து ஒரு ஃபைல சேவ் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போதைக்கு வந்து ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணோம்னா, அது வந்து பிளாப் ஸ்டோரேஜ். ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணோம்னா, அதுக்கு பேர் வந்து அஷூர் டேட்டா லேக். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ஏடிஎல்எஸ். அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ். ஸோ இதுதான் வந்து அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, அஷூர் ஸ்டோரேஜ்னா என்ன? அதுல என்னென்ன விதமான ஸ்டோரேஜஸ் இருக்குன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளாப் ஸ்டோரேஜ வந்து அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ன்னு சொல்றாங்க. அது எப்ப மாறும்னு கேட்டோம்னா, ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ நம்ம எனேபிள் பண்ணோம்னா, அது ஏடிஎல்எஸ்ஸா மாறிடும். அப்படின்ற தியரட்டிக்கலா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பிராக்டிகலா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.